and welcome to Day Channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard volume 1ல sets relations and functions ல 11 exercise 11.2 பார்க்க போறோம். இந்த exercise 1.2 பார்க்க போறோம். இந்த exercise ஃபுல்லாமே உங்களுக்கு relations based இருக்கும். first topic exercise போறதுக்கு முன்னால relationனா என்னன்னு பார்த்துக்கலாம். relation அப்படிங்கிறது மூணு தான் நம்ம ப்ரூஃப் பண்ண போறோம். ரிஃப்ளெக்சிவ் ரிலேஷன்ல நம்ம மூணு ப்ரூஃப் பண்ணுவோம். ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், ட்ரான்சிட்டிவ். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா இப்போ ABS செட்னு எடுத்துக்கலாம். let ABS set, then R be the relation on A ன்னு வச்சுக்கோங்க. R வந்து relation on A ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் எப்படி இருக்கணும்னா A, A belongs to R for all A belongs to S. For all A belongs to A. Aல இருக்க எல்லா எலிமெண்ட்டுக்குமே A, A வந்து Rல இருந்துச்சுன்னா அது ரிஃப்ளெக்சிவ். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக். சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா A, B belongs to R அப்படின்னா implies B, Aவும் belongs to Rன்னு இருந்ததுன்னா இது வந்து உங்களுக்கு சிமெட்ரிக். அடுத்து பாருங்கள் A, Bயும் B, Cயும் belongs to R implies A, C belongs to Rன்னு இருந்துச்சுன்னா அது வந்து ட்ரான்சிட்டிவ். இந்த மூணு கண்டிஷன் தான் நம்ம வந்து இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாமே ப்ரூஃப் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க ரிலேஷன் செட்டில் நம்ம இந்த மூணு ப்ரூஃபாக இருக்கா அப்படிங்கிறத மாற்றி மாற்றி இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்ப்போம். இது மூணுமே வந்து ட்ரூவாக இருந்துச்சுன்னா தென் R is an equivalence function. ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். தென் R is an equivalence relation. இது மூணுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா R வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலன்ஸ் ரிலேஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும். எக்ஸசைஸ்குள்ளே போகலாம். எக்ஸசைஸ் 1.2ல ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். Discuss the following relations for reflexivity, symmetricity and transitivity. ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா the relation are defined on the set of all positive integers by m relates to n if m divides n அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்மளுக்கு என்ன ரிலேஷன் கொடுத்துருக்காங்க? m relates n if m divides n. m வந்து என்னால் டிவைட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரிஃப்ளெக்சிவ் ப்ரூஃப் பண்ணுவோம். ரிஃப்ளெக்சிவ் பார்த்தீங்கன்னா m ரிலேஷன் டு n எடுத்துக்கணும். ஃபார் ஆல் m அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போது சின்ஸ் m டிவைட்ஸ் m எல்லா நம்பருமே வந்து உங்களுக்கு அந்த நம்பராலே உங்களுக்கு டிவைட் ஆகும். ஸோ இது வந்து ஃபார் ஆல் இன்டிஜர்ஸ் m. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்சிவாக கண்டிப்பாக வந்து இது என்னவாக இருக்கும்? ரிஃப்ளெக்சிவாக இருக்கும். therefore R is reflexive. புரிஞ்சுச்சிங்களா? அடுத்து சிமெட்ரிக் பாருங்கள். சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா m divides m is related to n implies n is related to m அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது m divides n implies n divides m. m divides n implies n divides m இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து நம்ம சிமெட்ரிக்குன்னு சொல்லுவோம். ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் 4 divides 2 that is not equal to 2 divides 4. 4 divides 2 தான், ஆனால் 2 divides 4ன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் சொல்கிறேன். அப்போ வந்து therefore R is not symmetric. does not imply இப்படி போட்டுக்கோங்க. R is not
symmetric. அடுத்து என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும்? transitive ப்ரூஃப் பண்ணணும். transitive பாருங்க. M relates to N and N relates to P implies M relates to P. இதைத்தான் நான் ப்ரூஃப் பண்ணணும். Suppose M divides N and N divides P அப்படின்னா then implies M divides P இருக்கணும்னு கேட்குறாங்க. எப்படி நீங்களே பாருங்கள். 4 divides 2 கொஞ்சம் பெரிய நம்பராக எடுத்துக்கலாம். 8 divides 4 and 27 divides 9 and 9 divides 2 9 divides 3 எடுத்துக்கலாம். ஏதோ ஒரு நம்பர் பாருங்க 81 எடுத்துக்கோங்க. 81 divides 27 டேபிளில் 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 81 வரும். அதே மாதிரி 27 divides 3ன்னு எடுத்திங்கன்னா 81 divides 3 தானம்மா. ஸோ M divides N and N divides P அப்படின்னா implies M divides P. ஸோ அப்போ உங்களுக்கு transitive வந்து ப்ரூஃப் ஆகுது. ஸோ R is transitive. Therefore R is transitive. அப்போ நம்ம இது தானே நம்மளை கேட்டிருக்காங்க. இது 3 தானே நம்ம டிஸ்கஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நீங்கள் 3 மட்டும் டிஸ்கஸ் பண்ணால் போதும். ஸோ R வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்சிவ், நாட் சிமெட்ரிக் அண்ட் அது டிரான்சிட்டிவாக இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் போகலாம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்திங்கன்னா let P denote the set of all straight lines in a plane. The relation R defined by L R M if L is perpendicular to M. எல்லா ஸ்ட்ரெயிட் லைன்ஸும் சொல்கிறாங்க. ஒரு பிளெயினில் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம். பெர்பெண்டிகுலராக இருக்கலாம், பேரலாக இருக்கலாம், அது மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கிற அந்த மாதிரி ரிலேஷனில் நம்ம சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? let M N belongs to plane எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பாருங்கள். எப்போவுமே அந்த லைன் எப்படி ஒரு லைன் இன்னும் அதே லைனுக்கு எப்படி பெர்பெண்டிகுலராக இருக்கும்? இருக்காது. ஸோ ஃபஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். L is not perpendicular to L. Therefore R is not reflexive. First one நம்ம proof பண்ணிட்டோம். Next symmetric பாருங்க. L relates to M அப்படின்னா M relates to L அப்படின்னு இருக்கணும். L relates to M அப்படின்னா M relates to L கண்டிப்பாக இருக்கலாம். இப்போ வந்து L is perpendicular to M அப்படின்னு எடுத்தோம்னா M is perpendicular toவும் எல்லாவும் இருக்கும். ரெண்டுமே வந்து perpendicular இருக்குன்னா இதுக்கு இது perpendicular, இதுக்கு இது perpendicular தானே இருக்கணும். ஸோ R வந்து symmetric. நெக்ஸ்ட் transitive பாருங்கள். transitive பார்த்தீங்கன்னா L relates to M relates to N implies L relates to N. இப்போ L is perpendicular to M is perpendicular to N. ஆனால் L வந்து Nக்கு perpendicular இருக்கணும்னு அவசியமே இல்லை. அப்படி இருக்கவும் இருக்காது. ஸோ அதான் நான் சொன்னது தான் வேர்ட்ஸை திரும்ப எழுதுறேன். L is perpendicular to M is perpendicular to N, but L is not perpendicular to N. Therefore, R is not transitive. R is not transitive. புரிஞ்சுச்சுங்களா? நெக்ஸ்ட் சம் போகலாம். Third one பாருங்க. Let A be the set consisting of all members of a family. The relation R defined by A
relates to B if A is not a sister to B. இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன். இஃப் ஏ வந்து பியோட ரிலேஷன் ஆகும் எப்போ அப்படின்னா ஏ வந்து சிஸ்டராக இருக்கக்கூடாது பிக்கு. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இருக்கோம். இப்போ நம்ம ஏ பி சி 3 பிலாங்ஸ் டு ஏன்னு எடுத்துக்கிறோம். ஃபஸ்ட்டு ரிஃப்ளெக்சிவ் பாருங்கள். ரிஃப்ளெக்சிவில் ஏ ரிலேட்ஸ் டு ஏன்னு எடுத்திங்கன்னா ஏ இஸ் நாட் அ சிஸ்டர் டு ஏ தானே. A is not a sister of A. A is not. நான் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கே தங்கச்சியாக இருக்க முடியாது. ஸோ வந்து இது இஸ் நாட் a sister. அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூ. ஆர் இஸ் ரிஃப்ளெக்சிவ். நெக்ஸ்ட்டு சிமெட்ரிக் பாருங்கள். சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா A relates to B does not implies B relates to A. இதுதான் நம்ம அதாவது implies காட்டணும். R relates to B implies B relates to A அப்படின்னு நம்ம காட்டுறோம். இப்போது A is not a sister of B அப்படின்னா B is not a sister of Aன்னு இருக்க முடியாது. B is not a sister of Aன்னு இருக்க முடியாது. A வேணால் Bக்கு சிஸ்டராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் B வந்து Aக்கு சிஸ்டராக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து இது நாட்டாக இல்லாமல் இருக்காது. புரிஞ்சிச்சுங்களா? ஏ வந்து பிக்கு சிஸ்டராக இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பி வந்து ஏக்கு சிஸ்டராக இருக்கலாம். ஸோ ஆர் இஸ் நாட் சிமெட்ரிக். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவ் பாருங்கள். அதாவது ஏ ரிலேட்ஸ் டு பி, பி ரிலேட்ஸ் டு சி. ஏ ரிலேட்ஸ் டு பி, பி ரிலேட்ஸ் டு சி இம்ப்ளைஸ் C relates to A. இப்படி இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா A is not a sister. Not a sister of B. And BU is not a sister of B is not a sister of Cன்னு எடுத்துக்குங்க. அதாவது இப்போ A is not a sister. இப்போ B வந்து ஃபாதராக எடுத்துக்குங்க. சி வந்து இவங்களுக்கு பிரதர்னு எடுத்துக்குங்க. அப்போது இப்போ ஏ வந்து பி வந்து ஃபாதர், சி வந்து பிரதர்னா ஏ வந்து பிக்கு சிஸ்டர் கிடையாது, பி வந்து சிக்கு சிஸ்டர் கிடையாது. ஆனால் சி வந்து சிக்கும் ஏக்கு இருக்க ரிலேஷன் வந்து சிஸ்டராக இருக்கலாம்ல. ஸோ ஏ மேபி a sister of C அந்த மாதிரி இருக்கலாம். therefore R is not transitive. புரிஞ்சிச்சுங்களா? நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ஒன் பாருங்கள். ஃபோர்த் ஒன்றும் இதே தான் கொடுத்துருக்காங்க. கண்டிஷன் சேம், ஆனால் கொடுத்துருக்க செட்டு தான் வேறு நம்ம எடுத்துருக்குறோம். அதாவது பார்த்தீங்கன்னா let A be the set of consisting only female members of a family. ரிலேஷன் அதே தான். A relates to B if A is not a sister of B. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ் வந்து இதே கண்டிஷன் தான் நம்ம இங்கேயும் சொல்ல போகிறோம். அதனால ரிஃப்ளெக்சிவ் வந்து ட்ரூ தான். A is not a sister of A. Therefore, R is reflexive. அடுத்து சிமெட்ரிக் எடுத்தீங்கன்னா
A relates to B implies B relates to A. இப்போ சிஸ்டர் பிரதர்னு எடுத்தீங்கன்னா தான் இவன் A வந்து Bக்கு பிரதராக இருக்கலாம். ஆனால் B வந்து Aக்கு சிஸ்டராக இருக்காங்கன்னு சொல்லி தான் நம்ம வந்து இந்த இடத்துல வந்து நாட் சிமெட்ரிக்குன்னு சொல்கிறோம். இப்போ வந்து ஃபீமேல் மெம்பர்ஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். அப்போது A வந்து சிஸ்டராக இருக்காது அப்படின்னா கண்டிப்பாக B வந்து Aக்கும் சிஸ்டராக இருக்க மாட்டாங்க. A is not a sister of B implies B is not a sister of A. Therefore, R is symmetric. அடுத்து transitive பாருங்க. இது வந்து A relates to B, B relates to C implies A relates to C அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ பாருங்க இது வந்து உங்களுக்கு இருக்கலாம் எப்படின்னா A is not a sister of B இருக்கலாம். B is not a sister of C ஆவும் இருக்கலாம். But A may be sister of C. இப்போ A வந்து மதர்னு எடுத்துக்கோங்க, B வந்து டாட்டர்னு எடுத்துக்கோங்க, C வந்து சித்தின்னு எடுத்துக்கோங்க. இப்போ A வந்து ஏக்கும் அம்மாக்கும் மதருக்கும் டாட்டருக்கும் கண்டிப்பாக சிஸ்டர் ரிலேஷன் இருக்காது. அதே மாதிரி டாட்டருக்கும் சித்திக்கும் சிஸ்டர் ரிலேஷன் இருக்காது. ஆனால் மதருக்கும் சித்திக்கும் சிஸ்டர் ரிலேஷன் இருக்கும்ல, அதுதான் நம்ம இங்கே சொல்கிறோம். therefore R is not transitive. R is not transitive. இந்த மாதிரி எக்ஸாம்பிள் எடுத்து தான் இதெல்லாம் ப்ரூஃப் பண்ண முடியும். நம்ம அசம்ஷன் தான் இதெல்லாம். Next fifth one பாருங்க. On the set of natural numbers, the relation R is defined by x relates to y is x plus 2y is equal to 1. இப்போது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செட்டுக்குள்ளே ரிலேஷன் அப்படிங்கிற செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸும் ஒய்யும் பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நம்ம என்ன வேல்யூஸ் 1 2 3லேருந்து மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும். இங்கே பாருங்கள் இங்கே ஒய்க்கும் எக்ஸுக்கும் நீங்கள் என்ன வேல்யூ போட்டால் 1 வரும். இப்போது ஒய்க்கு பதிலாக நீங்கள் 0 போட்டால் மட்டும்தான் 2 × 0 எக்ஸுக்கு 1ம் ஒய்க்கு 0 போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும், 1ங்கிற வேல்யூ கிடைக்கும். ஆனால் 0 வந்து ஹோல் நம்பர். ஸோ அந்த ஒரே ஒரு வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு கிடைக்கிற சான்ஸ் இருக்குது. இப்போ 0 வந்து ஹோல் நம்பருங்கனால நம்மளுக்கு அந்த சான்ஸுமே இல்லை. இப்போ ரிலேஷனுங்கிற செட் வந்து எம்டி செட். ரிலேஷனுங்கிறது பார்த்தீங்கன்னா எம்டி செட். கிளியராக நம்மளுக்கு கொடுத்துருக்க கண்டிஷன்லேருந்தே தெரியும். ஒரு எம்டி செட்டுக்கு நான் ரிஃப்ளெக்சிவும் சொல்ல முடியாது, சிமெட்ரிக்கும் சொல்ல முடியாது, டிரான்சிட்டிவும் சொல்ல முடியாது. அப்போ வந்து இந்த செட்டுக்கு ரிஃப்ளெக்சிவும் இல்லை, சிமெட்ரிக்கும் இல்லை, டிரான்சிட்டிவும் இல்லை. ஸோ நீங்கள் வேர்ட்ஸாக எழுதுனீங்கன்னா ரிஃப்ளெக்சிவ்க்கு let x comma y belongs to n na x into rx is equal to x plus 2x is equal to 1 implies இதான் வரும். அப்போ 3x is equal to 1, x is equal to 1/3 thus does not belongs to natural number 1. therefore R is not symmetric. புரிஞ்சுச்சிங்களா? இதை இப்படி தான் எழுது. இப்படி தான் நீங்கள் வந்து ஸ்டேட்மெண்ட்டாக எழுதும்போது இப்படி எழுதணும். அடுத்து சிமெட்ரிக் பார்த்தீங்கன்னா x is relation to y implies y relates to x. For x comma y belongs to n. இதேதான். இப்போ x relates to y implies x plus 2y is equal to 1 which is not possible. இதுவே வந்து நம்ம சொல்லிட்டு இதுவே நம்மளுக்கு பாசிபிள் இல்லைன்னு சொல்லிடும். which is not possible for any values of x, y belongs to n. therefore R is not symmetric. அதே மாதிரி நெக்ஸ்ட் டிரான்சிட்டிவ் பாருங்க. டிரான்சிட்டிவ் கண்டிஷன் x belongs to y, x relates to y, y relates to z implies x relates to z. for all x comma y comma z belongs to n. நம்மளுக்கு x relates to y and
y relates to z அப்படிங்கிறதே வந்து are not possible for any values of x, y, z belongs to n. Therefore, R is not transitive. புரிஞ்சுச்சுங்களா? அவ்வளோதாம்மா. செகண்ட் ஒன் பாருங்கள். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா let x is equal to a b c d. ரிலேஷன் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா a, b, b, a, c. Write down the minimum number of ordered pairs to be included to R to make it reflexive, symmetric and transitive. என்ன ஆட் பண்ணால் அது ரிஃப்ளெக்சிவ் ஆகும், சிமெட்ரிக் ஆகும் அப்படின்னு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் நீங்கள் என்ன ஆட் பண்ணால் சொன்னால் போதும். இப்போ ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா ஆர் வர்றதுக்கு நம்ம என்னென்ன ஆட் பண்ணால் போதுங்க பாருங்கள். ரிஃப்ளெக்சிவ் அப்படின்னா a, b, b, c, c, d, d எல்லாமே இருந்தால் தான் ரிஃப்ளெக்சிவ். இப்போ இங்கே வந்து என்ன பேலன்ஸ் இல்லை, c, cயும் d, d மட்டும் இல்லை. ஸோ இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ரிஃப்ளெக்சிவ் ஆயிரும். அவ்வளோதான். அப்போ நீங்கள் எப்படி எழுதணும்? therefore minimum number of ordered pairs to be included to R to make it reflexive is c, c and d, d. Next symmetric பாருங்க. சிமெட்ரிக் அப்படின்னா சிமெட்ரிக் பண்ணணும்னு உங்களுக்கு என்ன வேணும்? இப்போது ஏற்கனவே அங்கே a, c இருக்குது. a, b, bக்கு நீங்கள் சிமெட்ரிக் சொல்ல வேண்டியதே இல்லை, திரும்ப அதே தான் கிடைக்கும். a, cக்கு மட்டும் நீங்கள் c, aன்னு ஒரு எலிமெண்ட் சேர்த்தா போதும். அப்போ நீங்கள் என்ன சேர்க்கணும்? c, a மட்டும் சேர்த்திங்கன்னா போதும்ல அந்த செட்டில். அப்போது therefore minimum number of ordered pairs to be included in R to make it symmetric is c, a மட்டும் ஆட் பண்ணால் போதும். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன். அதை டிரான்சிட்டிவாக ஆக்கணும்னா நம்ம என்ன ஆட் பண்ணணும்னு சொல்லணும். டிரான்சிட்டிவாக ஆட் பண்ணால் அங்கே எதுவுமே நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணவே வேணாம், அது ஏற்கனவே டிரான்சிட்டிவாக தான் இருக்குது. எப்படின்னு பாருங்கள். a, c எடுத்திங்கன்னா திரும்ப a, c தானே இருக்கும். ஸோ அது ஏற்கனவே டிரான்சிட்டிவாக தான் இருக்குது. therefore nothing is need to be included. என்ன புரிஞ்சுச்சிங்களா? a, c எடுத்திங்கன்னா திரும்ப a, c தான் வரணும். அந்த a, c நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது. ஸோ நம்மளுக்கு டிரான்சிட்டிவ் ஆட் பண்ண தேவையில்லை. ஃபோர்த் ஒன். ஈக்குவலன்ஸ் ரிலேஷனாக இருக்கணும்னா என்னென்ன ஆட் பண்ணணும்னு கேட்குறாங்க. ஈக்குவலன்ட் ரிலேஷனுக்கு நம்மளுக்கு என்ன இருக்கணும்? ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ் மூணுமே ப்ரூஃபாக இருக்கணும். அப்போ ரிஃப்ளெக்சிவ், சிமெட்ரிக், டிரான்சிட்டிவ்க்கு நம்ம என்னெல்லாம் ஆட் பண்ணோமோ அதை மட்டும் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனுக்கு ஆட் பண்ணிங்கன்னா போதும். அதாவது என்னென்ன ஆட் பண்ணோம்? c, c, d, d, c, a இதை மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். அப்போது minimum number of ordered pairs to be included in R to make it equivalence relation equivalence வச்சுக்கோங்க. equivalence is c, c, d, d, c, a. therefore at last உங்களுக்கு ரிலேஷன் எப்படி இருக்கணும்? a, b, b, c, c, d, d, a, c, c, a. இங்கே பாருங்கள், இந்த ரிலேஷனாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இது சிமெட்ரிக், ரிஃப்ளெக்சிவ், டிரான்சிட்டிவ், ஈக்குவலன்ஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு அர்த்தம்.
அவ்வளோதான் உங்களுக்கு. மிச்சம் இருக்க சம்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் என்னோடய எல்லா வீடியோஸும் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்யூ.